வணக்கம் காவேரியன்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் எஃப்ஐஐஸ் வித்துட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்களோட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நெய்லி 4788 crores. ஆனால் டிஐஐஸ் வந்து ட்வைஸ் தட் அமௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 8790 crores வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் டிஐஐஸ் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க அந்த பாட்டம் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுத்து அப்படின்ட்டு. பட் இன்னும் எஃப்ஐஐஸ் அந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு வரலன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அஸ் அ ரிட்டைல் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி நல்லா ஸ்டடி பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த ரீசெண்ட் டைமில். ஐ திங்க் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டில் சம்மோர் டைம் இருக்குது. ஏன்னா கிளாரிட்டி இல்லை எவ்வளோ வந்து இந்தியா வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்டுக்கு அமெரிக்காவில் டேரிஃப் வரப்போகுது அப்படின்னு கிளாரிட்டி இல்லை. அதே மாதிரி அமெரிக்கனோட இம்போர்ட்ஸ் இன் இந்தியாவுக்கு என்ன மாதிரி டேரிஃப் வந்து இந்தியா லெவி பண்ண போகிறாங்கங்கிறதுக்கும் அதுக்கும் கிளாரிட்டி இல்லை. ஐ திங்க் அது மார்ச் எண்டுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் நான். கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் இம்போஸ் பண்ண அந்த 25% டேரிஃப் வந்து இன்றைக்கி அமலுக்கு வந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அண்டு சைனா மேலே அடிஷ்னல் 10% டியூட்டி போட்டதும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுது. ஸோ பட் ஆனால் இந்த கண்ட்ரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கனடா எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பவர் இருக்குதுன்னு சொல்லலாம். ரிட்டாலியேட்ரி டேரிஃப் கூட லெவி பண்ணியிருக்காங்க அந்த அமெரிக்கன் இம்போர்ட்ஸில். பட் அந்த லெவலுக்கு நமக்கு எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணி தான் ஆகணும். அண்டு அந்த நெகோசியேஷன் முடிவில் தான் நமக்கு தெரியும் என்ன மாதிரி டேரிஃப் இருக்க போகுது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுக்கும் இல்லாட்டா அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட்டுக்கும் டு இந்தியா என்னங்கிறது தெரியும். அது வரைக்கும் இது எதர் சைட்வேஸில் இருக்கும் இல்லாட்டா குறைஞ்சிட்டு தான் போகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். பட் நேற்று வீடியோவில் நான் ஒன்று சொன்னேன், தென் ஆயில் ப்ரைஸ் குறையும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா தட் யூரோப்பியன் வார் பிட்வீன் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் முடிவுக்கு வந்தாலும் வந்துடும் போல இருக்குது கூடிய சீக்கிரம் அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷனில் ஆயில் ப்ரைஸ் குறைக்க சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா $70 குறைச்சி போயிடும் போல இருக்குது. இட்ஸ் அ வெரி குட் நியூஸ். அண்டு ஃபர்தராக இந்த ஆயில் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு பெரிய பிளேயர் இந்த கமாடிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல, தட் இஸ் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணதில்லை. அதனால் இந்த ஆயில் மார்க்கெட்டு வர்ற பட்சத்தில் ஏற்கனவே குளோபல் எக்கானமியை டிக்ளைன் ஆகிட்டு இருக்கப்ப மோர் ஆயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளட் த மார்க்கெட், தென் வந்து இந்த ப்ரைஸஸ் ஃபர்தராக குறையிறதுக்கான சான்சஸ்க்கு இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் என்றைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அதோட எஃபெக்ட் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ த ஆயில் இம்போர்ட்டர்ஸ் யார் யார் பார்த்திங்கன்னா எல்லாம் பிக் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் தான். HPCL, IOCL, BPCL இந்த மாதிரி கம்பெனிஸுக்காக சிவியராக பெனிஃபிட் கிடைக்கும். அதனால தான் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் ஸ்லைட்டாக மேலே போயிருக்கு. இப்போ நல்ல நியூஸ்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அதோட எஃபெக்டும் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் என்றைக்கு அதோட ரியல் இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத. ஆனால் த கோல்டு வாங்குகிறவங்களுக்கு ஒரு சின்ன செட்பேக். ஏன்னா நேற்று கோல்டு ப்ரைஸ் வெகுவாக குறைஞ்சிருக்கு. அண்டு அதனால் வந்து ஒரு ஸ்மால் ட்ராப் இன் ப்ரைஸ் இருக்குது. பட் ஆனால் அன்சர்டன்ட்டி இருக்கிற உலகத்தில் வந்து அந்த கோல்டு ப்ரைஸ் மேலே போயிட்டு தான் இருக்கும். மேபி இது வந்து ஒரு கரெக்ஷன் கூட எடுத்துக்கலாம், பவுன்ஸ் பேக் பண்ணி வரும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்றைக்கி ஒரு ஷேரை பற்றி பேச போகிறேன். அது கூட உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது நத்திங் பட் இன்டர்நேஷ்னல் ஜெமலாஜிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு. டிசம்பரில் தான் இவங்க வந்து ஐபிஓவுக்கு வந்தாங்க. 417 rupees அப்படின்னு ஐபிஓ ப்ரைஸ். இந்த கம்பெனியை யார் ப்ரமோட் பண்ணான்னு பார்த்தோம்னா பிளாக் ஸ்டோனுங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். த டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து அபவுட் 4225 crores.
ஆஃபர் ஃபார் சேல் மட்டுமே 2750 crores. அண்டு இந்த கம்பெனி த பிளாக் ஸ்டோன் த ப்ரொமோட்டர்னு சொல்கிற பாருங்க, அவங்க வந்து போஸ்ட் இஷ்யூவில் வந்து நெய்லி 76.5% ஹோல்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அப்புறமேல் வந்து இந்த ஐபிஓவோட பேலன்ஸ் மணி இருக்குது பாருங்கள், அதை வச்சுக்கிட்டு இந்த பெல்ஜியம் அண்ட் நெதர்லாண்டில் இருக்க இந்த இன்டர்நேஷ்னல் ஜெமலாஜிக்கல் இன்ஸ்டியூட்டையும் வாங்க போகிறதா கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. லிஸ்ட் ஆகும்போது நல்ல ப்ரைஸில் தான் லிஸ்ட் ஆச்சு. ஈவன் அவங்களுடைய இந்த Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா கூட எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்வேன் நான். ஏன்னா அவங்களுடைய பிட் மார்ஜினாக பார்த்தாலும் சரி, இல்லாட்ட அந்த ROCயை பார்த்தாலும் சரி, இல்லாட்ட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தாலும் சரி, எல்லாருமே க்ரோத்தில் தான் இருக்குது. இன்னும் அதுவும் மோர் தென் 50%, எஸ்பெஷலி இந்த எபிட்டா மார்ஜின் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா அவங்க வந்து ஏபிள் டு மெயின்டைன் ஆர் ஸ்லைட்லி இம்ப்ரூவ் பண்ணவும் முடிஞ்சிச்சு இந்த போஸ்ட் ஐபிஓ பீரியடில். இப்போ வந்து அந்த கம்பெனி பற்றி ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட்டாக ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி வந்து இந்த லேப் க்ரோன் டைமண்டுங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகும் அண்டு நிறைய பேர் விரும்பி வாங்குகிற ப்ராடக்டாகவும் இருக்குது. இந்த நேச்சுரல் டைமண்டுங்கிறது தோ எர்த்துலேருந்து அப்படியே கிடைக்கிறது, பட் ஆனால் அதோட ஈக்குவலண்ட்டு கேரக்டர்ஸோட இப்போ வந்து லேப்லே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை தான் த லேப் க்ரோன் டைமண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த லேப் க்ரோன் டைமண்ட்டு ரொம்ப லோவாக இருக்கிறனால ஈவன் இந்த நேச்சுரல் டைமண்டோட ப்ரைஸு கூட ஹெவியாக குறைஞ்சிருச்சு. அதனால் இந்த மாதிரி நேச்சுரல் டைமண்டா இல்லாட்டா லேப் க்ரோன் டைமண்டா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சர்டிஃபை பண்ணியாகணும். ஏன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கண்ணால் பார்த்து ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட முடியாது. ஸோ ஒன்லி லேபில் தான் அதை வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியும், இது லேப் க்ரோன் டைமண்டா இல்லாட்டா நேச்சுரல் டைமண்டா அப்படின்ட்டு. அந்த ஒர்க்கை தான் இந்த கம்பெனி பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் பார்த்திங்கன்னா குளோபலி 33% இருக்குது. அண்டு இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட்டு சர்டிஃபையிங் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நியர்லி 50% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. தெர் இஸ் லேப் க்ரோன் டைமண்ட் சர்டிஃபிகேஷனில். ஸோ இவங்களுக்கு வந்து சச் அ குட் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தோ த ப்ரைஸ் ஆஃப் த கோல்டு பார்த்திங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஆனால் த டைமண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 2 decades பெரிய லெவலில் மாற்றமே இல்லை. இன்ஃபேக்ட் அது குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஐ எம் டாக்கிங் அதாவது நேச்சுரல் டைமண்டோட ப்ரைஸு. ஸோ பட் இந்த தருணத்தில் வந்து அதை நேச்சுரலாக அண்டு ஆர்டிஃபிஷியலாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சர்டிஃபை ஏஜென்சி வேணும், அதுவும் ஒரு ரெனவுண்டாக இருக்கணும். அவங்கள வந்து நாட் ஒன்லி ஜுவல்லர்ஸ் பட் ஆல்சோ அந்த பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பாரு டைமண்ட்டை, அவங்க கூட நம்பணும். அந்த மாதிரி நண்பக தன்மையுடைய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த IGL அப்படின்னு சொல்லணும். அண்டு இந்த IGL வந்து இவங்க சர்டிஃபிகேஷனில் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஈவன் ஒரு கோச்சிங் ஸ்கூல் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஜெமாலஜி அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டடியாக இருக்குது. அதில் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸை க்ரியேட் பண்ணோன்ட்டு ஸ்கூல் கூட ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரெவென்யூ கொடுக்குறதில்ல. ஒன்லி அபவுட் 3% ஆஃப் த டோட்டல் ரெவென்யூ தான் அந்த இன்ஸ்டியூட்லேருந்து இவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா லேப் க்ரோன் டைமண்ட் சர்டிஃபை பண்ணுறது, அந்த நேச்சுரல் டைமண்ட் சர்டிஃபை பண்ணுறது, ஈவன் த ஸ்டட்டட் ஜுவல்லரி அண்டு கலர்ட் ஸ்டோன்ஸை அதை கூட சர்டிஃபை பண்ணுறதும் இவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்குது. இன் அடிஷன் டு இந்த மாதிரி ஸ்கூல்ஸை ரன் பண்ணுறதும் இதுதான் மெயின் ஏரியா ஆஃப் தர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நோ காம்படிட்டர் ஆர் த ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் யாருமே இல்லை இன்டர்நேஷ்னலி சரியும் ஆர் டொமஸ்டிக்கில். அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லர்ஸ் வந்து இவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அவங்க சர்டிஃபிகேஷனுக்காக. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 9 out of 10 ஜுவல்லரி செயின்ஸ் இன் இந்தியா வந்து இவங்கள தான் நம்புகிறாங்க. இவங்களுடைய சர்டிஃபிகேட் தான் அவங்க வந்து அவங்களுடைய கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு இந்த கம்பெனி ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்லணும். ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம இந்த ரிசல்ட்ஸை பார்க்கலாம், இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸு. இப்போ வந்து இந்த கன்சாலிடேட்டட்
த ரிசல்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி என்னங்கிறது பார்க்கலாம். இவங்கள ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து நியர்லி 2650 மில்லியன் அண்ட் இப்பிட்டா பார்த்தீங்கன்னா 1522 மில்லியன் அண்ட் இப்பிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 57.4 லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ட் 51.4% இருந்தது. ஸோ இவங்களோட இது வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்பிட்டா மார்ஜின். இதில் வந்து Q4 CY24ங்கிற இதை சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னென்னா இவங்க பீயிங் அன் இன்டர்நேஷ்னல் கம்பெனி அந்த பிளாக்ஸ்டோனை அவங்க இந்த கேலண்டர் இயரை தான் அவங்க வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அதனால் Q4 ஃபார் பிளாக்ஸ்டோனுங்கிறது நமக்கு Q3 ஃபினான்ஷியல் இயர் 25 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு டிப்ரிசியேஷனுங்கிறத பெரிய லெவல்லாம் இருக்காது. அதனால் வந்து அதை பற்றி ஜாஸ்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது பேசிக்கலி ஒரு சர்டிஃபையிங் இன்ஸ்டியூட் தானே. அவங்களுக்கு வேணுங்கிறது அந்த எக்யூப்மெண்ட், அந்த லேப் எக்யூப்மெண்ட் அண்ட் அந்த சாஃப்ட்வேர் அதுதான் தேவை. ஸோ ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆன் த அசெட் சைடில் இருக்காது. அப்புறம் இந்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா that is after tax வந்து 1137 million and the profit margin is 42.9%. ஸோ இந்த லெவலுக்கு ப்ராஃபிட் ஒரு கம்பெனி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவங்க தான் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அந்த ட்ரஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த கம்பெனிக்கு மோட் இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த கம்பெனியோட P&L மட்டும் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் ஐடியா ஆஃப் த கம்பெனி தெரியாது. அதனால் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம ஸ்டடி பண்ணோம். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை நான் இப்போ சொல்கிறேன் கூடிய சீக்கிரம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாரோயிங் பார்த்திங்கன்னா இந்த கேலண்டர் இயர் 24 வந்து நெல் தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி 100% ஆஃப் தர் ஷேர்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அது ஏன்? அதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியத ரீசன் ஆல்சோ. இந்த கம்பெனியோட பாரோயிங் வந்து பெரிய லெவலில் இல்லை, தேவையும் இருக்காது ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் 100% ஆஃப் இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து IPO வந்தப்பே கொடுத்துருக்காங்க செபிக்கு. அதுக்கு ஏன் அப்படின்னா இந்த பிளாக்ஸ்டோன்கிற கம்பெனி தானே இது ஆக்சுவலாக வந்து IPOவுக்கு கொண்டாந்தாங்க. அவங்க வந்து 23 தான் இந்த கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணாங்க. இந்த கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு சிங்கப்பூரில் இருக்க ஃபர்ம்டன் தான் லோன் வாங்கியிருக்காங்க அபவுட் $257 மில்லியன். அதற்காக ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷேர்ஸு எந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த IGLோட, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட். இதையும் அவங்க IPO டைம்லேயும் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த 100% ஆஃப் த பிளட்ஜ். ஆனால் அந்த IPO டைமில் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா இந்த ப்ராஃபிட்ஸ் வந்து அபவுட் 2750 crores வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கு போக போகுது அப்படின்ட்டு. ஆனால் இதே சமயத்தில் இன்னொன்றும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த கம்பெனி பற்றி. என்ன அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வர ஃபண்ட்ஸு அபவுட் 1300-1400 crores வந்து அவங்க நெதர்லாண்டில் இருக்கிற IGLையும் அதே மாதிரி பெல்ஜியத்தில் இருக்க IGLையும் வாங்க போகிறதா சொன்னாங்க. அந்த அக்யூசிஷன் வந்து இந்த டைமில் முடிஞ்சிருச்சுன்னு கம்பெனியும் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த இப்போ வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் வந்து இந்த 100% பிளட்ஜிங் இருக்குது அப்படின்ட்டு. கூடிய சீக்கிரம் அது வந்து ரிமூவ் ஆகிடும்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் என்றைக்கு அது செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத. பட் ஒன் திங் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிளாக்ஸ்டோன் வந்து அண்டு அவங்களுடைய பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் இந்த இன்டர்நேஷ்னல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் வந்து இட்ஸ் அபவுட் 2600 crores தான் இன் 2023. ஏற்கனவே அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஆஃபர் ஃபால்ஸ் சேல்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் என்ன விற்றாலும் எவ்வளோக்கு விற்றாலும் அது வந்து கம்ப்ளீட் ப்ராஃபிட் ஃபார் திஸ் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அவங்க வந்து இன்னும் 76.5% ஹோல்டிங் வந்து IGLல வச்சுருக்காங்க அப்படின்னு தான் இந்த தருணத்தில் வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும்.
அப்புறம் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இன் திஸ் கம்பெனி என்ன அப்படின்னா, இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் ஒன்று சொன்னேன் நான். ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டு அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேஷன், லேப் க்ரோன் டைமண்ட் அண்ட் நேச்சுரல் டைமண்ட் அப்படின்னு. அந்த நேச்சுரல் டைமண்டோட ப்ரைஸு குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வர சொன்னேன் நான். அப்போ சப்போஸ் இந்த நேச்சுரல் டைமண்ட் ப்ரைஸும் தி ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் த சேம் ஆகிடுதுன்னா வெதர் இந்த சர்டிஃபிகேஷனுக்கு ஏதாவது ஒரு வேலிடிட்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என் மனசுக்குள்ளே இப்போ வருது ஆக்சுவலாக. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் மனசில் வாங்கிட்டு நீங்கள் அது வாங்கணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நேச்சுரல் டைமண்ட் என்ன, ஒரு ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் என்ன அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா, இஃப் த ப்ரைஸ் ஒன் அண்ட் த சேம் ஆகிடுச்சுன்னா இந்த சர்டிஃபிகேட் தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. பட் பார்ப்போம், காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ இதோட இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டேன். நான் நிறைய ஷேரை பற்றி பேசியிருக்கேன் இந்த வீடியோவில். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான் சொன்னது. அண்டு இட் இஸ் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கேட்டு அது டிசைட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய உரையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. See you soon. Thank you.